இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள். எத்தனை பேர் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள்? இந்திய நாட்டில் இருக்கிற 60க்கு மேற்பட்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளில் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி, எத்தனை பேர் இஸ்லாமியன், எத்தனை பேர் கிறிஸ்துவன், எத்தனை பேர் எம்பிசி, எத்தனை பேர் ஓபிசி? இந்திய நாட்டில் இருக்கிற 180 துறை செயலாளர்களிலே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை 90 கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது? நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ், அங்க இருக்கிற பிரதமர் அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் சொன்னா பாருங்க, தீர்ப்பை நான் எப்படி எழுதணும்னு சொன்னா இல்ல. ஆக இது எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் மிக சரியாக RSS 100 ஆண்டுகள் கடந்தும் அவனுடைய லட்சியத்தை, அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், தமிழகம் அன்னைக்கு 38, 65, 86 என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான்.